குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமா? பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமா? கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமா? வட்டமிடும் மனச ஒரு கட்டுப்பாட்டாய் கொண்டு காக்கலாமா? Let me start on the story. The story for the day is ஒரு சிங்கத்தின் கதை. ஒரு பெண் சிங்கம் வந்து ஒரு காட்டில் இருந்தது. அதுக்கு ஒரு ஆண் சிங்கக்குட்டி இருந்தது. அந்த பெண் சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லை. She knows that she will not last for long. அதனால் என்ன பண்ணுறது, அந்த ஆண் சிங்கக்குட்டியை கொண்டு போய் ஆடுகளுக்கு நடுவில் ஒரு வில்லேஜில் விட்டுடுறது, ஆட்டுக்குட்டிகளுக்கு நடுவில் விட்டுடுறது. அந்த ஆட்டுக்குட்டிகளோடு வளர்றது அந்த சிங்கக்குட்டி. அது வளர்கிறப்போ அது நினச்சிக்கிறது அது ஒரு ஆடு அப்படின்னு. அதுக்கு தெரியாது அது சிங்கம்னா என்னன்னே தெரியாது. தான் ஒரு ஆடுன்னு நினச்சின்னு அந்த ஆட்டுக்குட்டிகளோடு வளர்றது. மேன் கத்திண்டு விளையாடும், ஃப்ராலிக் பண்ணும். யூ சீன் ஷீப் ஃப்ராலிக்கிங், ரொம்ப அழகாக ஜம்ப் பண்ணிட்டு விளையாடிண்டு. இட் வாஸ் வெரி ஹாப்பி இன் இட்ஸ் ஓன் வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு டைமில் காட்டிலேருந்து ஒரு பெரிய சிங்கம் ஒன்று வந்தது. எட்ஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்த உடனே அதுக்கு எங்கேயோ கேட்குறது, வில்லேஜ்லேருந்து நாய்ஸஸ் எல்லாம் கேட்குறது. இட்ஸ் வெரி க்யூரியஸ். இட் வாண்ட்ஸ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த வில்லேஜ். உள்ள போய் எட்டி பார்க்குறது. இந்த வில்லேஜில் இட் இஸ் அமேஸ் டு சி அ லயன் ஃப்ராலிக்கிங் வித் த லேம்ஸ். எல்லாரோட விளையாடிண்டு அதுவும் லேம் மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. இது வெயிட் பண்ணுறது. மத்தியான வேளையில் ஆடுகள்லாம் ஒரு களைப்பில் தூங்கி போய்ட்டுருது. ஆட்டுக்குட்டி ஆடு எல்லாம் தூங்குறது. அந்த டைமில் இந்த சிங்கம் வந்து இந்த குட்டி சிங்கத்தை போய் எழுப்புறது. எழுந்துக்கோ நீன்னு சொல்கிறது. நீ யாருன்னு கேட்குறது குட்டி சிங்கம் பெரிய சிங்கத்தை பார்த்து. பெரிய சிங்கம் சொல்கிறது, நான் வந்து ஒரு சிங்கம், கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்குறது. நான் கேள்விப்பட்டதில்லை, பட் யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம்னு சொல்கிறது இது. இப்போது அந்த பெரிய சிங்கம் கேட்குறது குட்டி சிங்கத்தை பார்த்து, நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறது. நான் ஒரு ஷீப் அப்படின்னு சொல்கிறது குட்டி சிங்கம். பெரிய சிங்கம் சொல்கிறது, நீ ஷீப் இல்லை, நீ யாருன்னு பார்க்கணுன்னா என்னோட வா, ஐ ஷோ யூ ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது. இது ரெசிஸ்ட் பண்ண முடியல குட்டி சிங்கத்துக்கு. உடனே வந்துடுறது. அதோட ஒரு தெளிவான நீரோடை பக்கத்தில் கொண்டு போய் பெரிய சிங்கம் வந்து குட்டி சிங்கத்தை தண்ணிக்குள்ளே பாரு, உன்னோட முகம் உனக்கு தெரியும், அப்போ நீ யாருன்னு நீ தெரிஞ்சுப்பேங்கிறது. இது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது குட்டி சிங்கத்துக்கு. எட்டி தண்ணிக்குள்ளே பார்க்குறது. தண்ணிக்குள்ளே பார்த்தானா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு லயனோட ரிஃப்ளெக்ஷன். தன்னையே பார்த்துக்கிறது தண்ணியில். தன்னை பார்க்குறப்போ அது சிங்கம் அதை திரும்பி பார்த்துட்டுருக்கு. அதுக்கு நம்பவே முடியல, நானும் ஒரு சிங்கமான்னு பார்க்குறது. அப்போ பெரிய சிங்கம் சொல்கிறது, இப்போ நீ கற்று பார்க்கலாம், ஆடு மாதிரி கற்று பார்க்கலாம், உன்னோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு பெரிய கத்தல் போடு பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது. உடனே இந்த சிங்கக்குட்டி வந்து உள்ளேருந்து வயிற்றுலேருந்து ஒரு கத்துறது. ஆடு மாதிரி கத்துறோன்னு நினச்சிக்கிறது. வருது என்னென்னா ஒரு கர்ஜனை, ஒரு கம்பீரமான கர்ஜனை வருது அதுக்குள்ளேருந்து. அதை கேட்ட உடனே அதுக்கே பிரமிப்பாயிடுறது. நம்மளா இப்படி ஒரு ரோல் பண்ணினோம், நம்ம நிஜமாவே ஒரு லயன். அது தெரிஞ்ச உடனே தெர் இஸ் நோ லுக்கிங் பேக், தெர் இஸ் நோ ஸ்டேயிங் பேக். இது பெரிய சிங்கத்தோட இது கிரேஸ்ஃபுல்லாக டிக்னிஃபைடாக ரெண்டு பேரும் they walk into the forest. That's the story I wanted to tell you. Did you like the story? What is the message that you have from the story? There are two messages that I can give you from the story. There are more messages, but two will do for now. Midila Ningle you figure out as you grow up. Okay. The first message is, we are known by the company we keep. இப்போ வந்து if I have to know about you, I just have to know who your friends are. I'll be able to judge you. I'll be able to decide on what kind of a person you are by just looking at your friends. If your friends are very good, honest, hardworking, nice, straightforward, positive, happy people, then you will be like that. அப்படி தான் நடக்கும். அது நீங்கள் யாரோட மூவ் பண்ணுறீங்களோ அவள் மாதிரி தான் யூ வில் பிகம். ஸோ மேக் ஷுர் தட் யூ பிகம் வெரி கான்ஷியஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் பீப்புள் யூ மூவ் வித். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன், வாண்ட் டு பிகம் அ வெரி பாசிட்டிவ் ஹாப்பி பர்சன் ஹூ இஸ் ரெடி டு ஒர்க் வெரி ஹார்ட், அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகணும்னா மேக் ஷுர் தட் யூ மூவ் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். You will surely become that. Okay. Second message is that
எல்லாருக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. வாட் இஸ் இட் சிங்கம்? அது என்ன சிங்கம் தூங்கிட்டு இருக்கா நமக்குள்ள? It's quite possible that each one of us has different potential. Potentiality may be different, but then it is there within us. Each one can become a higher version of what they think they are. அந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிடணும், அவ்வளோதான். யூ மே திங்க் நமக்கு ஒன்று படிப்பே வராது, நமக்கு இங்கிலீஷே பேச வராது, நமக்கு தமிழே பேச வராது, நமக்கு டான்ஸ் ஆட முடியாது, ஐ எம் குட் ஃபார் நத்திங், ஐ எம் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். இந்த மாதிரி வி ஹேவ் ஸோ மெனி நெகட்டிவ் தாட்ஸ் விச் புல் அஸ் டவுன். அப்போ வி ஹாவ் டு திங்க் அபவுட் வாட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப். வி ஜஸ்ட் ஹாவ் டு சே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இஃப் ஐ ஒர்க் வெரி ஹார்ட் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட், ஐ கேன் பி ஆஸ் குட் அஸ் another person, அந்த மாதிரி ஆர் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு யூ ட்ரை ஒர்க்கிங் வெரி ஹார்ட். யூ வில் ஒர்க் ஹார்ட் ஆன் தோஸ் திங்ஸ் விச் இன்ட்ரெஸ்ட் யூ த மோஸ்ட். ஒர்க் ஹார்ட் அட் இட். யூ வில் ஃபைண்ட் தட் யூ அச்சீவ் யுவர் கிரேட்டஸ்ட் பொட்டென்ஷியல் லைக் தட். ஓகே, ஸோ never think that you're not capable of doing anything. Just think positive, think that you can do it, you will be able to do it. The story lends itself for higher interpretations about which I will not go into now, but you figure it out. அசப்போட்டுருங்க இந்த ஸ்டோரி எப்போவுமே. It will come to your help at the right time. And if you like the story, click on like, subscribe and share. Okay, thank you. குட்டி கதை ஒன்று கேட்கலாமே, பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமே, கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமே, வட்டமிடும் மனசு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு காக்கலாமே.